குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக சேலம் 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்தனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், விவரங்கள் என்ன? வணக்கம் சாந்தா. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஜெகநாதன் பொறுப்பேற்ற நாள் முதலாக தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து நிலவி வருகின்றன. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு மீறாக தனியார் அமைப்பு தொடங்கி அந்த அமைப்பின் மூலமாக பல லட்சம் ரூபாய் முறைகேடுக்கு எதிராக கூறி அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் தற்போது வெளியே உள்ளார். அது மட்டும் இல்லாமல் தீன் தயாள் உபயத்தியார் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியினை முறைகேடு செய்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களை குறிப்பாக தொழிலாளர் சங்க நிர்வாகிகளை சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்ததாக கூறி அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது. இந்த பணி நீக்கத்தை எதிர்த்து தொழிலாளர் நல ஆணையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரை விட்டார் தொழிலாளர் நல ஆணையம் இந்த தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது சட்டவிரோதமான செயல் என்றும் தொழிலாளர் சட்டங்களுக்கு விரோதமாக இந்த செயல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் குற்றம் இழைத்தவர் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இவர் மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி அளித்து கடந்த சில தினங்களுக்கு முன் அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையின் அடிப்படையில் சேலம் தொழிலாளர் நல அதிகாரிகள் சேலம் குற்றவியல் 2வது நடுவர் நீதிமன்றத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி கோரி மனு அளித்துள்ளனர். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசாரணை நடைபெறும் பட்சத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையானது விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றவியல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.